இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்த பிரதமர் கடமைகளை பொறுப்பேற்பு. 6 மாகாணங்களுக்கு ஆளுநர்கள் நியமனம். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக ரணில் அணிக்கும் சஜித் அணிக்கும் இடையே தீவிர மோதல். புதிய ஆட்சி தொடர்பாக பொய்யான செய்திகளை பரப்ப முற்பட்ட பிபிசிக்கு எதிராக முறைப்பாடு. சிரியாவில் உள்ள அகதி முகாம் மீது ஏவுகணை தாக்குதல், 20 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். தொலைக்காட்சி அரசு விருது வழங்கும் நிகழ்வு தாமரை கோபுர அரங்கில் மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பல நிகழ்ச்சிகள் இவ்விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. அரசு தொலைக்காட்சி விருது வழங்கும் விழா 2019 நிகழ்வில் அடுத்து அதன் அடிப்படையில் வசந்தம் தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர் தக்ஷாலந்திற்கு சேவ் த சில்ட்ரன் நிகழ்ச்சிக்காக சிறந்த தொலைக்காட்சி இடைநிறுப்பு நிகழ்ச்சிக்கான விருது கிடைக்கப்பட்டுள்ளது. இது பாரதி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வீரத்தமிழ் வாழ்க்கை முறை. ஆனா இப்போ வசந்தம் டிவியில் ஒளிபரப்பான சேவ் த சில்ட்ரன் இந்த நிகழ்ச்சிக்காக தக்ஷாலந்த் அவர்களை அழைக்கின்றோம். இதேவேளை சிறந்த தொலைக்காட்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான விருதினை அதிர்வு நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் காத்தமுத்து புண்ணியமூர்த்தி பெற்றுக் கொண்டார். விருதினை பெறுபவர் வசந்தம் டிவியில் அதிர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக கே புண்ணியமூர்த்தி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் மஹிந்த ராஜபக்ஷ இன்று நண்பகல் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ගරු මහින්ද රාජපක්ෂ මැතිතුමන් මේ සම්භාවනීය උත්සව සභාවට සම්ප්‍රාප්ත වන මොහොත. இவ்வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். அத்துடன் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தரவும் இவ்வைபவத்தில் கலந்து கொண்டார். ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයෙන් අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තිය සිදුවන මොහොත. जनराज्य अक्रामांती दूरे कार्य करके श्रीलंका प्रजातंत्रवादी समाजवादी जनराज्य आंदोलन व्यवस्था सानीति अनुकूल अवंको इटु करන බවටද ශ්‍රී ලංකා ජනරාජ්‍යයට පක්ෂපාත වන බවද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරාජ්‍යයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. මෙතෙන් සිට ඉදිරියට කරගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමන්ගේ නායකත්වයෙන් කරු මහින්ද රාජපක්ෂ අග්‍රාමාත්‍යතුමන්ගේ නායකත්වය ඇතිව මේ රට අලුතින් යලි ගොඩනැගෙන යුගයයි අදින් පසු යලි ආරම්භ කරනු ලබන්නේ. இந்த தருணத்தில் இருந்து அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய தலைமைத்துவத்திலும் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமைத்துவத்திலும் இந்த நாடு மீள் எழுச்சி பெறும் சுபிட்சம் அடையும் பயணத்தை ஆரம்பிக்கிறது. அங்கு வருகை தந்தவர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக சத்திய பிரமாணம் செய்ய முன்னர் ஹுனுபிட்டி கங்காராம விகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். சங்கைக்குரிய கிரிந்தே அசச்சி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் அவரை ஆசிர்வதித்தனர்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சத்திய பிரமாணம் செய்ததன் பின்னர் இன்று பிற்பகல் பிரதமர் செயலகத்தில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். கடமைகளை பொறுப்பேற்பதற்காக பிரதமர் செயலகத்துக்கு வருகை தந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அங்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சமய வழிபாடுகளுடன் அவர் தனது கடமைகளை ஆரம்பித்தார். சங்கைக்குரிய கும்புருப்பிட்டி வஜ்ர தேரர் பிரதமரை ஆசீர்வதித்தார். பிற மத தலைவர்களும் பிரதமரை ஆசீர்வதித்தனர். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் මේ ගෞරවනීය බෞද්ධ රට ආරක්ෂා කරගෙන මේ රට තුල ජීවත් වෙන සිංහල දෙමළ ක්‍රිස්තියානි බේග මෙලේ මේ සියලු ජාතින්ම සාමයෙන් සමගියෙන් ජීවත් වෙන නම් අනිවාර්යයෙන්ම මහින්ද රාජපක්ෂ මෙතුමනි ඔබතුමාගේ ගෞරවනීය ආණ්ඩුවක් මේ රටට අවශ්‍ය වෙලා තිබුණා. ඒ ප්‍රාර්ථනාවද ඉෂ්ට වෙලා තියෙන්නේ. ආදර දෙවියන්නි අප රට වැටී තිබුණු ප්‍රපාතයෙන් ගොඩනැගීම සඳහා අපි නව නායකත්වයක් අපට පතාගෙන සිටියා. ඒ අපට දැන් ලැබී තිබෙනවා. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சங்கைக்குரிய மெதகொட அபயதிச தேரரும் விசேட அனுசாசனம் வழங்கினார். ශ්‍රී ලංකා ද්වීපේ ජනතාව හැටියට මේ ජනතාව මේ තීරණය අරගෙන මේ දේශීය මූලයන් මත ගොඩනැගෙන නායකත්වයක් ගොඩනගිය යුතුයි කියන ඒ උතුම් අරමුණ පිට ඔබතුමන්ලා බලයට පත් කරගත්තේ. ඒ නිසා අතිගරු මහින්ද රාජපක්ෂ අපේ ජනාධිපතිතුමනි ඔබතුමා දැන් ආමන්ත්‍රණය කරන්නේ ජනාධිපතිතුමාද අගමැතිතුමාද කියන වචනයත් අපිට පැටලෙනවා. නමුත් ඔබතුමා හැමදාමත් අපේ හදවතේ ජනාධිපතිතුමන්. ඔබතුමන් ඇතුළු මේ අමාත්‍ය මණ්ඩලයටත් මේ රට කරන අයට මේ රටේ මිනිස්සුන්ගේ ඒ අහිංසක බලාපොරොත්තු සියල්ල ඉටු කිරීමේ විශාල වගකීමක් තියෙනවා. ඒ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා දමපු අඩිතාලම ශක්තිමත් කරගෙන යාම සඳහා ඔබේ සහයෝගය ලබා දිය යුතුයි. ඇමති මණ්ඩලය 15කට අඩු කරලා තියෙන වෙලාවක හැමදෙනාටම තම තමන්ට ඒ බලාපොරොත්තු පරිදි අමාත්‍යකම් ලැබෙන එකක් නැහැ. මේ ආයතනවල කාර්ය මණ්ඩල අඩු කිරීම හරහා සමහර උදවියට ඒ බලාපොරොත්තු වෙච්ච විදිහට සමහර දේවල් ලැබෙන එකක් නැහැ. මහා සංඝරත්නය හැටියට අපි පැහැදිලිව මෙහිදී සඳහන් කරනවා කිසියම්ම හෝ පෞද්ගලික අරමුණක් මේ කිසිම හාමුදුරු කෙනෙකුට නැහැ. කිසි දෙයක් අපිට එපා. මේ රටේ අනාගත පරපුර වෙනුවෙන් මේ රට සුරක්ෂිත කර ගැනීම විතරයි මහා සංඝරත්නය හැටියට අපිත් බලාපොරොත්තු වෙන්නේ. சமய வழிபாடுகளுக்கு மத்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடமைகளை ஆரம்பித்தார். பின்னர் அங்கு வருகை தந்தவர்களுடன் பிரதமர் நட்புறவு ரீதியாக உரையாடினார். இன்று பிரதமராக பதவியேற்ற மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு பார்வை ஆண்டு நாடு LTTE பயங்கரவாதிகளின் கோரப்பிடியில் சிக்குண்ட நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச கொடிய பயங்கரவாதத்தை தாயகத்திலிருந்து ஒழித்து கட்டும் திடமான முடிவை எடுத்து பயங்கரவாதிகள் மாவில்லாறு அணைக்கட்டை மூடிய போது
அவர் தனது திடமான முடிவை உறுதிப்படுத்தினார். பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்யும் இடங்களுக்கும் அச்சமின்றி சென்று அந்த பயங்கரவாதிகளின் செயற்பாடுகளை தோல்வியடையச் செய்து 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி பயங்கரவாதத்தை தாயகத்திலிருந்து பூண்டோடு ஒழித்து தேசத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கினார். பின்னர் வடக்கிலும் தெற்கிலும் பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுப்பதில் முன்னின்று செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றியீட்டினார். இதனால் 2 தடவைகள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு நாட்டை கையளிக்கும் போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச துணிச்சலாக செயற்பட்டார். மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையாகவும் இன்று பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தேசம் எதிர்பார்க்கும் சுதந்திரம், இறைமை, பணிபுரியும் நாட்டை கட்டியெழுப்ப கோட்டாபய ராஜபக்சவுடன் இணைந்து மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளதாக அனைவரும் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிரதமராக பதவியேற்றதை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். மேல் மாகாண ஆளுநராக மருத்துவ நிபுணர் சீதா அரம்பேபொல இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தொண்டை, காது, மூக்கு தொடர்பான விசேட மருத்துவ நிபுணரான சீதா அரம்பேபொல ஒரு எழுத்தாளருமாவார். வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் AJM முசம்மில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவர் கொழும்பு மாநகர மேயராகவும் மலேசியாவில் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராகவும் பணியாற்றியுள்ளார். கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் பழைய மாணவரான இவர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உப தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். சப்ரகமுவ மாகாண ஆளுநராக டிகிரி கொபேக்கடுவ நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு திருத்துவ கல்லூரி, சென்ட் சில்வஸ்டர் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவரான டிகிரி கொபேக்கடுவ மத்திய மாகாணத்தின் 8வது ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். சிறு தேயிலை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யட்டினுவர தொகுதி அமைப்பாளராகவும் டிகிரி கொபேக்கடுவ பணியாற்றியுள்ளார். தென்மாகாண ஆளுநராக கலாநிதி விலி கமகே சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளருமாவார்.
உவா மாகாண ஆளுநராக ராஜா கொல்லுரே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான இவர் ஒரு சட்டத்தரணியும் ஆவார். சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளராகவும் இவர் திகழ்கின்றார். சட்டத்தரணியான லலித் யு கமகே மத்திய மாகாண ஆளுநராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கான சீன தூதுவர் சென்ஸ்வானை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று சந்தித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் சீன தூதுவருக்கிடையே இருதரப்பு உறவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான சீன தூதரக நடவடிக்கை பிரிவு பிரதி தலைவர் ஹூவை, அரசியல் பிரிவு தலைவர் லோச்சோங், பிரதி செயலாளர் லியன் ஷியூன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தான் வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கைகள் என்ற போர்வையில் சமூக ஊடகங்களூடாக பொய்யான செய்திகள் பரவி வருவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் ஜனாதிபதியின் அலுவலகத்துடன் இணைந்த ஊடகங்களூடாக அல்லது தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடகங்களின் ஊடாக மாத்திரமே வெளியிடப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். சபாநாயகர் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருந்தார். அங்கு 2 விடயங்கள் பேசப்பட்டன. பாராளுமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முன்னாள் பிரதமர் DM ஜெயரட்னவின் பூதவுடல் நாளை பாராளுமன்றத்திற்கு எடுத்து வரப்படுகின்றது. அது தொடர்பாக பேசப்பட்டது. நாளை அமைச்சரவை சத்தியப்பிரமாணம் செய்யவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் என 40 உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வெற்றிடமாக உள்ளது. அந்த வெற்றிடத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாசவை நியமிக்குமாறு 40 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கூடிய கடிதம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறும் மற்றொரு பிரிவினர் சஜித் பிரேமதாசவை அதற்கு பொருத்தம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுள் பெரும்பான்மையினரின் கையொப்பத்துடனான கடிதம் ஒன்றை சபாநாயகரிடம் கையளித்தோம். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது சபாநாயகர் கூறினார், அவருக்கு இன்று காலை ஒரு கடிதம் கிடைத்ததாகவும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு அகிலவிராஜ் காரியவசம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக. ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்ததாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்தது. கட்சியின் செயற்குழுவே கட்சி சார்பான முடிவுகளை எடுக்கும். செயற்குழு இது தொடர்பாக முடிவெடுக்க கூடவில்லை. இது கட்சி முடிவல்ல. கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் அவ்வாறான முடிவொன்றை எடுக்க கூடவில்லை. இது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் முடிவும் அல்ல. திரு அகிலவிராஜ் காரியவசம் தனது சொந்த கருத்துப்படி எதிர்க்கட்சி தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்துள்ளார். இதேவேளை அகிலவிராஜ் காரியவசத்தின் கடிதம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் 40 உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதமும் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளதாக அதன் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம அலுவலக ஊழியர்களிடமிருந்து இன்று விடைபெற்றார். பிரதமர் நேற்று விசேட உரை நிகழ்த்துகையில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கிடைத்த மக்கள் ஆணையை ஏற்று அதற்கேற்ற வகையில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு இடமளிக்கும் வகையில் தான் ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். ஜனநாயகத்தை மதித்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். தான் ராஜினாமா செய்தமையை உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இன்று முற்பகல் அறிவித்த ரணில் விக்ரமசிங்க அலரி மாளிகையிலிருந்து வெளியேறினார். ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அலுவலக ஊழியர்களுடன் நட்புறவு ரீதியாக உரையாடினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் ஒன்று கூடிய பலர் அங்கு கலகம் விளைவித்தனர்.
சஜித் பிரேமதாசவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அங்கு வருகை தந்தோருக்கு அவ்வாறான சந்திப்பொன்று சிறிகொத்தவில் இடம்பெறவில்லை என்றும் சஜித் பிரேமதாசவின் வாக்ஸ்வால் அலுவலகத்துக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்த முன் முருகல் நிலை ஏற்பட்டது. இன்று அங்கு ஏற்பட்ட நிலைமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். சிறிகொத்த வாசலை மூடி எவருக்கும் உள்ளே செல்ல இன்று இடமளிக்கவில்லை என சிலர் கூறும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சரவை கூட்டத்தில் இன்று நடைபெறவிருந்த வைபவத்தை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக சகல தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு சஜித் பிரேமதாசவுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது ஒரு சிலருக்கு இந்த செய்தியை அனுப்பி வைக்க முடியாமையினால் வருகை தரும் பிரதிநிதிகளை வாக்ஸ்வால் வீதியில் உள்ள அலுவலகத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறினார். இதேவேளை வாக்ஸ்வால் வீதி தேர்தல் அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிலர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினர். நாம் நல்ல பாடம் கற்றுக்கொண்டோம். நாட்டின் பெரும்பான்மை மக்களின் முடிவுக்கு தலைவணங்க வேண்டும். கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பெரும்பான்மை மக்கள் நிராகரித்துள்ளனர். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேர்தல் முடிவடைந்து விட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்த அனைவரும் கூறும் ஒரு விடயம், சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவமின்றி இங்கு வர வேண்டாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு இடம்பெறாவிட்டால் இந்த அரசியலுக்கு விடை கொடுத்து விட்டு வீடுகளுக்கு சென்று எமது வேலைகளை பார்த்துக் கொள்வதுதான் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தவர்களை சந்திக்க வேண்டும் என்ற தேவை அவருக்கு இருந்தது. சிறிகொத்த கட்சி தலைமையகத்தை தேர்ந்தெடுத்திருந்த போதும் அங்கு எமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எமது ஆதரவாளர்களை கட்சி தலைமையகத்திற்கு அழைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தல் பிரசார அலுவலகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய மேலும் பல அமைச்சர்கள் இன்று தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். சுகாதார போசாக்கு நல அமைச்சர் ராஜித சேனாரட்ன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்களை மீண்டும் அமைச்சுக்கு கையளித்த பின்னர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதேவேளை பொது நிர்வாக இடர் முகாமைத்துவ கால்நடைவள அபிவிருத்தி அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இதனை முன்னிட்டு பிரியாவிடை நிகழ்வொன்றும் அமைச்சில் இடம்பெற்றது. பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் நவீத் திசாநாயக்கவும் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கைத்தொழில் வணிகத்துறை, நீண்டகால இடம்பெயர்ந்தோர், மீள்குடியேற்றம், கூட்டுறவு அபிவிருத்தி, தொழில் பயிற்சி திறன் அபிவிருத்தி ஆகிய அமைச்சு பதவிகளை ரிஷாட் பதியுதீன் இன்று ராஜினாமா செய்தார். பின்னர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கின் நடவடிக்கைகளை நிறைவு செய்து அவ்வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. டி.ஏ. ராஜபக்ஷ ஞாபகார்த்த நூதன சாலையை நிர்மாணிக்கும் போது 33.9 மில்லியன் ரூபாய் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாகவே அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தனது தரப்பினர் தற்போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் அரசியல் யாப்பிற்கமைய ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கொன்றை முன்னெடுத்து செல்ல முடியாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அரசியல் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதிக்கு எதிராக குற்றவியல் அல்லது சிவில் வழக்கொன்றை முன்னெடுத்து செல்ல முடியாதென தெரிவித்துள்ளார். இதனால் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டியதில்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார். இதற்கமைய கோட்டாபய ராஜபக்சவை இவ்வழக்கிலிருந்து விடுதலை செய்ய கொழும்பு விசேட மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஜனாதிபதியின் வெளிநாட்டு கடவுச்சீட்டையும் பிணையாளர்களையும் விடுதலை செய்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் ஏனைய பிரதிவாதிகள் தொடர்பான நிலைப்பாட்டை அடுத்த வழக்கு விசாரணையின் போது அறிவிக்கப்படும் என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார்.
பிபிசி உலக சேவை இட்டுக்கட்டிய செய்திகளை வெளியிடுவதை கண்டிப்பதாக தேசிய சமய அமைப்புகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சங்கைக்குரிய பாக்கியங்கல ஆனந்த சாகர தேரர் தெரிவித்துள்ளார். பிபிசி செய்தி தொடர்பாக பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். Sri Lanka's most prominent military family is back in power, with Gotabaya Rajapaksa winning the country's presidential election. இலங்கை ராணுவம் யுத்த குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளதாக பொய்யான செய்திகளை பிபிசி வெளியிட்டுள்ளது. மனிதாபிமான நடவடிக்கையின் போது பாதுகாப்பு செயலாளராக பணிபுரிந்த கோட்டாபய ராஜபக்ச இந்த குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளதாக ஒரு கருத்தை வெளியிட பிபிசி முற்பட்டுள்ளது. இந்த பொய்யான செய்தியை உடன் திருத்துமாறு இலங்கையில் உள்ள பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகரிடம் தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். சங்கைக்குரிய ஜம்புரேவல சந்தரத்ன, சங்கைக்குரிய அகுடுகல்ல ஜினானந்த தேரர் உள்ளிட்ட சர்வமத தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். பிபிசி சேவை விசின் சிவில் வசியன் பொதுமக்களை படுகொலை செய்து யுத்த குற்றச் செயல்களை புரியும் ஒரு நாடாக காட்டுவதற்கு பிபிசி உலக சேவை முற்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று அதனை முஸ்லிம் தீவிரவாதிகள் நடத்தியதாக தெரிய வந்ததன் பின்னர் இலங்கையில் செயற்படும் பிபிசி சிங்கள சேவை மிக அமைதி போக்கை கடைபிடித்தது. அதற்கு பின்னர் ஏற்பட்ட ஒரு சில மோதல்களில் சிங்களவர்கள் முஸ்லிம்களை தாக்குவதாக பெரும் பிரபல்யம் வழங்கி செய்தி வெளியிட்டது. 2020 மார்ச் மாதம் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழு கூட உள்ளது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற செய்திக்காக சாட்சிகளை திரட்டி வருகின்றனர். தவறான செய்திகளை உலகுக்கு வழங்கியதன் மூலம் எமது நாட்டின் இறைமைக்கும் சுதந்திரத்திற்கும் தனித்துவத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி நாம் சர்வதேசத்தை அறிவுறுத்த வேண்டும். பிபிசி உலக சேவை மக்களின் தனித்துவத்தை பாதிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட செய்தி தொடர்பாக அவர்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து விசாரிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என அவ்வூடகத்தை எச்சரிக்க வேண்டும் என அந்த கடிதத்தின் ஊடாக நாம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம். இலங்கையில் வாழும் சகல இன மக்களும் ஐக்கியமாக வாழ்ந்து வருகின்றனர். புதிய யுகத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். நாம் ஒன்றிணைந்தால் மாத்திரமே நாட்டை வெற்றி பெற செய்ய முடியும். சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அருட்தந்தை என்ற வகையில் எவ்வித இன மத பேதங்களும் இந்நாட்டில் இல்லை. எமது நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதே அவர்களின் நோக்கம். நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிப்படைய செய்வதே அவர்களின் எதிர்பார்ப்பு. இவ்விடயத்தை சிங்களம், தமிழ், முஸ்லிம், பரங்கீர் என்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மறைந்த முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்னவின் பூதவுடல் பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என சபாநாயகர் அலுவலகம் அறிவித்துள்ளது. புகழ்பெற்ற சிரேஷ்ட அரசியல்வாதியான முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்ன தனது 88வது வயதில் காலமானார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆரம்ப காலம் முதல் கட்சி உறுப்பினராக இருந்த இவர் நாட்டின் முன்னேற்றத்துக்காக அரும் பணியாற்றியுள்ளார். பல அமைச்சு பதவிகளை வகித்த அவர் 2010ஆம் ஆண்டு பிரதமராக செயற்பட்டுள்ளார். கம்பளை தொடுவை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத உடலுக்கு மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருமெண்ணிக்கையிலானோர் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த DM ஜெயரத்னவின் பூத உடல் தொடர்பான இறுதி கிரியைகள் தொழுவ மயானத்தில் நாளை மறுநாள் மாலை இடம்பெறும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய 63 பேர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். காத்தான்குடியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர் செய்யப்பட்ட போது நீதிபதி AC ரிஸ்வான் இவர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.